நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஜாஷுவா டிவி அனைவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த எழுப்புதல் நேரத்துக்காக இந்த சேனல் மூலியம் உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் மகிமைப்படுங்க அப்பா. எங்களை மறைத்து நீங்கள் அப்பா நாங்கள் சிறுக நீர் பெருக. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த எழுப்புதல் நேரத்துக்காக உங்கள் சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, எங்கள் நான் உள்ள வார்த்தைகளை நீங்கள் பேசுங்க ஆண்டவர். இம்மட்டும் காத்த எபினேசரே உம்மை துதிக்கிறோம். இனியும் காத்து வழி நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். அந்தப்படியே ஆவியானவர் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பாருங்க, அந்தபடியே ஆவியானவரும் தமக்கு பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறவரும் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ளுவதுனால் என்று அறியாமல் இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே நமக்கு வாக்கு கடங்கா பெருமூச்சோடு நமக்கு வேண்டுதல் செய்கிறார். பாருங்க, அந்தபடியே ஆவியானவரும் நமக்கு பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது அந்த ஒரு பரிபூர்ண ஒரு பலனடைகிற பிள்ளைகளாக நம்ம மாறுவோம். என்னென்னா, ஒரு பலவீனத்திலையும் சரி, பாடுகள் மத்தியிலையும் சரி, வேதனையின் மத்தியிலையும் ஆவியானவர் எங்கெங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டுன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, வேதம் சொல்லப்படுகிறது. இந்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது பலவீனங்களில் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நம்ம இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஆவியானவர் நமக்கு மேலே இறங்கும்போது ஒரு பலத்த கிரிகளை என்ன செய்யாரு, நடப்பிப்பார். அந்த என்ன செய்கிறாருன்னா, ஒரு சுகமளிக்கிற வல்லமை நம்ம பலவீனங்களில் என்ன செய்கிறார், ஒரு உதவி செய்கிறவர்களாக இருக்கிறார். அதை பற்றி சொல்கிற நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வதற்கென்று ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பாருங்க, நம்ம ஆவியில நிரம்பி நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம என்னது பேசுறோம்னு சொல்லி என்ன செய்யறாரு, மற்றவங்களுக்கு தெரியாது. அதுதான் வாக்கு கடங்கா பெருமூச்சோடு நம்மளோட என்ன செய்யறாரு, இடைப்படுகிற தேவனாக இருக்கிறாரு. இந்த அந்நிய பாஷை பேசணும்னா அந்நிய பாஷைக்கு நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறீங்கல்ல, அந்த அந்நிய பாஷைக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்னு. அந்த அந்நிய பாஷைக்கு அர்த்தம் தெரியும், எனக்கு அந்நியனா இருப்பான்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அதே போல தான் ஆவியானவர் நம்ம நாவுகளை எடுத்து பயன்படுத்தி பேசுவார். என்னன்னா, அவர் அந்நிய பாஷையில் என்ன செய்வார், நம்மள்ட்ட என்ன செய்வார், பிதாபனோட என்ன செய்வார், பறிஞ்சு பேசுகிற தேவனாக இருக்கிறார். அதான் சில வாக்கு கடங்கா பெருமூச்சோடு என்ன செய்கிறார், நமக்காக என்ன வேண்டுதல் செய்கிற தேவனாக இருக்கிறாரு. நம்ம என்னது தேவை இருக்குதோ அதுக்காக என்ன செய்கிறாரு, நம்மளோடு என்ன செய்வார், பிதாவானோடு என்ன செய்வார், அவர் இடைப்படுகிற தேவனாக இருக்கிறாரு. யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். பாருங்க, பிதாவை வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர் என்ன செய்வார், சத்திய ஆவியானவர் என்ன செய்வாரு, உங்களை வழி நடத்துறதுக்கு என்ன செய்யறாரு, அவர் உங்களோடு என்ன செய்யறாரு, இடைப்படுவார். வாசிங்க முன்னுறுத்துறேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஒரு நிமிஷம். சத்திய ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்கும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தம் கேள்விப்பட்டவைகளை யாவருக்கும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். பாருங்க, சத்திய ஆவியான நமக்குள்ளே வரும்போது சகலத்தையும் சத்தியத்துக்குள்ளே நடத்துகிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. சத்திய ஆவியான நமக்குள்ளே வரும்போது நம்மளை என்ன செய்யணும், எப்படி நடத்தணும், எப்படி போதிக்கணும், இவங்களை எப்படி புத்தி சொல்லணும், அதான் ஒரு தேற்றவன். சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது சத்தியத்துக்குள்ளே என்ன செய்கிறாரு, நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதே அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தம் கேள்விப்பட்டவைகளை
சொல்லி வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு அறிவிப்பார். ஏன்னா நமக்கு வரப்போகிற காரியங்களை சத்திய ஆவியானவர் என்ன செய்வாரா, வரப்போகிற காரியங்களை என்ன செய்வார், நமக்கு அறிவிக்கிற தேவனாக இருக்கார். அவர் எப்படி வரப்போகிற காரியங்களை அறிவிக்க போகிறாருன்னா, நாளைக்கு ஒரு மரணம் நடக்க போகுது, நாளைக்கு ஏதாவது ஒரு காரியம், தேவையில்லாத ஒரு காரியம் நடக்க போகுது அப்படின்னா அந்த காரியத்தில் என்ன செய்கிறாரு, ஆவியானவர் நம்மளுக்கு என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிற இந்த காரியத்துக்கு நீங்கள் போகாத, இந்த இடத்துல என்ன செய்கிறார், கண்டித்து உணர்த்துகிற என்ன செய்கிறார், பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய நம்மளை கண்டித்து என்ன செய்யார், தெளிவாக கண்டித்து என்ன செய்யார், அவர் நம்மளோட விடைபடுகிற தேவனாக இருக்கிறார். அதே போல தான் அவர் பரிசுத்த ஆவியில் நம்ம சார்ந்து இருக்கும்போது, பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது எருசலேமில் யூதாவிலும் சமரியாவிலும் சாட்சியுள்ள பிள்ளைகளாக மாறுவேன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அந்த பரிசுத்த ஆவி நம்ம வரும்போது, நம்ம அந்த பரிசுத்தாவியை நம்ம வரும்போது ஒரு பலனடைவோம். அவர் நம்ம சத்தியத்து கூட நடத்துகிற தேவனாக இருக்கிறாரு. அவர் ரகசியங்களை வெளிப்படுத்தி காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாரு. அந்த சத்திய ஆவியானவருக்குள்ளே நம்ம வழி நடத்துறதுக்குள்ளே எப்பவும் என்ன செய்யணும், ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. நம்ம அந்த அனுபவத்துக்குள்ளே இருந்தோம்னா சத்திய ஆவியானவர் என்ன செய்வார், கண்டித்து உணர்த்துவார். இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேர் மரணத்துக்குள்ளே போயிருக்கிறாங்க. இன்றைக்கி சரீரத்தில் உள்ள பலவீனமா இல்லை ஆவியில் உள்ள போராட்டமா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் என்ன செய்வாங்க, ஆவியில் உள்ள போராட்டத்துக்குள்ளே ட்ரீட்மெண்ட் பார்த்து மறிச்சவங்க நிறைய பேர் எங்கள் ஊழிய பாதையில் நீங்கள் நிறைய பேரை நான் பார்க்குறேன். ஐயோ, நான் இந்த வீட்டில் என்ன செய்யணும்னா, ஒரு வீட்டு பலவீனமாகி ஒரு ஆள் யாராவது மறிச்சிருந்தாங்க, பில்லி சூனிய கட்டில் இல்லை மாந்திரிய கட்டில் மறிச்சிருந்தாங்க அப்படின்னா எங்களை கூப்பிடுவாங்க. பலபடியும் அந்த பலவீனம் தாக்குது, யாராவது ஒரு ஊழியக்காரங்களை கூப்பிட்டு ஜெபம் பண்ணலாம் அப்படின்னா அப்போ எங்களை கூப்பிட்டு ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் அங்கே தெளிவாக வெளிப்படுத்துவார், ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவன். அங்கே போய் நாங்கள் போய் ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் என்ன செய்வார், வைக்கப்பட்ட மாந்திரியம் இத்தனை நாள் ஆச்சு, இது இவங்களோட மரணத்துக்கு நேராக போயிருக்குது, மரணத்தை கொண்டு வந்திருக்கு, இப்போ இவங்களை என்ன செய்யுது, அந்த அந்த ஆவி, இந்த ஏவல் ஆவி இவங்களை பிடிக்குது அப்படின்னு சொல்லி ஆவியானவர் தெளிவாக பேசுவார். அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கும்போது ரகசியங்களை வெளிப்படுத்துவார். இது இதில் தகடு வச்சுருக்காங்க, இத்தனை இடத்துல பூசை வச்சுருக்காங்க அப்படின்னு வெளிப்படுத்தும் போது அதுக்காக நாங்கள் பறிஞ்சு பேசும்போது ஆண்டவர் இப்படி சொல்லி நீ கட்ட அப்படின்னு சொல்லி வார்த்தையினால் என்ன செய்கிறாரு, மனுஷன் அப்பத்தில் மாத்திரம் தெய்வம் வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பான்னு சொன்னது போல் இந்த வார்த்தையை சொல்லி நீ உடைக்கும் போது அந்த கட்டுகள் முறிக்கப்படும், அந்த பலவீனங்கள் மாறும். அப்போ நாங்கள் அந்த இடத்துல போய் ஜெபம் பண்ணி என்ன செய்வோம், அதுதான் சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துகிற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. அந்த சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். அதே போல் தான் என்ன செய்கிறார், தேற்றவாளன் நம்ம பலனற்று போய் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு உட்கார நம்மளை தேற்றி நடத்துகிற அந்த தேற்றவாளன். அதான் நம்ம இந்த பரிசுத்த ஆவியான மக்கள் வரும்போது நம்ம பலனடைகிற பிள்ளைகளாக என்ன செய்வோம், மாறுவோம். வாழ்க்கையில் சரீரத்திலும் பலனடைவோம், ரெண்டாவது ஆவிக்குள்ளே ஒரு பலனை நமக்குள்ளே என்ன செய்வார் தந்து, இதுதான் அப்படின்னு சொல்லி சத்திய ஆவியானவர் இவர் இதுதான் வழின்னு சொல்லி சகல சத்தியத்துக்குள்ளேயும் நம்மளை நடத்துறதுக்கு ஒரு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன்னு சொல்லுகிறாரு. அது ரகசியங்களை வெளிப்படுத்துவார், ரகசிய காரியங்களை உங்களுக்கு அறிவித்து காரியங்களை நமக்கு என்ன செய்வார், அறிவிக்கிற தேவனாக இருக்கிறார். அதே யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனம், 16வது அதிகாரம் 13வது வசனம். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் நாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். பாருங்க, வரப்போகிற காரியங்களே அவர் அறிவிப்பாரா, சத்தியத்துக்குள்ளே என்ன செய்வாரா, நடத்துவார். வாசிக்கலாமா? எபேசியர் 1வது அதிகாரம் 13வது வசனம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியார் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசி போனது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி அவர்களுக்கு முத்திரை போடப்பட்டான். பரிசுத்த ஆவியானவர் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன செய்வார், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முத்திரை பதிக்கப்பட, இவன் என்னுடைய பிள்ளை, இவன் என்னுடைய மக அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் என்ன செய்கிறாரு, முத்திரை பதிக்கப்படுகிறோம். பரிசுத்த ஆவியை நம்ம பெறப்படும். அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் என்ன செய்யுது, நமக்கு சத்திய வசனம் நமக்குள்ளே போன பிறகு அதுக்கு பிறகு நமக்கு முத்திரை பதிக்கிறார். பரிசுத்த ஆவியின் வல்லமையை நம்ம பெற்றுக்கிறோம். அதான் எபேசியர் சபைக்குள்ளே என்ன செய்கிறாரு, பவுல் பேசுகிறாரு, என்னன்னா பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க, அதான் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்கிறாரு.
யோவன் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஜலத்தில் ஞானஸ்நானம், என்னிலும் வல்லவர் வருகிறாரு, அவர் அக்னியின் அபிஷேகத்தினால் என்ன செய்கிறாரு, உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் அக்னியின் அபிஷேகத்தினாலும் என்ன செய்கிறாரு, உங்களுக்கு ஞானஸ்நானம் தருவார். அந்த ஞானஸ்நானத்தை படும்போது எந்த சத்ரு வல்லமையோ, எந்த பில்லி சூனியமோ, எந்த மாந்திரியமோ, எந்த சத்ரு வல்லமையும் என்ன செய்ய முடியாது, உங்களை மேற்கொள்ளும் போது சத்திய ஆவியான நமக்குள்ள வரும்போது சகலத்தையும் சத்தியத்தில் நடத்துகிற ஒரு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. அப்போ நம்ம அந்த பரிசுத்த ஆவியை நம்ம பெறும்போது என்ன, உலகத்துக்கு என்ன செய்யும், சாட்சியாக இருப்போம், நம்ம குடும்பங்களுக்கு சாட்சியாக நிற்போம். அவர் நமக்குள்ளே வரும்போது சத்தியங்களை வெளிப்படுத்துவார். இது தப்பு, இது ரைட்டு, இதை இதை செய்யாத, இந்த காரியங்களை தீவிரமாக இதை நடப்பிக்காத அப்படின்னு சொல்லி நம்மளோடு என்ன செய்ய இடைபடுகிற தேவனாக இருக்கிறாரு அந்த சத்திய ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியான நமக்குள்ள வரும்போது பலனடைகிறோம். ஒரு பக்கம் சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறாரு, ஒரு பக்கம் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறாரு, ஒரு பக்கம் நமக்கு என்ன செய்கிறாரு, வசனத்தை கொடுத்து முத்திரை பதிக்கிற தேவனாக இருக்கிறாரு. அப்போ நம்மளை முத்திரை பதிக்கும் போது அவர் நம்ம பிள்ளைய ஆகும்போது எந்த சத்துரும் தொட முடியாது, எந்த வல்லமைகளை நம்மளை மேற்கொள்ள முடியாது. அதான் சொல்கிறாரு, அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமில்லை, குறி சொல்லும், அப்படிப்பட்டவங்களுக்கு தான் என்ன செய்யாது, அது வெளிப்படாது. அந்த சத்துரு என்ன செய்யணும், நம்மளை மேற்கொள்ள முடியாது. அதுக்காக என்ன செய்யணும், நம்ம அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கிட்டோன்னா இந்த அனுபவங்களை நமக்கு அந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம போகணும். அந்த அனுபவத்துக்குள்ளே போகும்போது தான் ஆண்டவர் நம்மளை கொண்டு செய்யும் காரியம் அது பயங்கரமாக இருக்கும். வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 12:11. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். பாருங்க, இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் தான் நடத்துட்டாரு. அவங்க என்ன செய்யறாரு, அவங்க எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய குணாதிசைக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யறாரு, அவர் நமக்கு பகிர்ந்து அளிக்கிற தேவனாக இருக்கிறார். வாசிங்க ஒன்று தர. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் இவைகளெல்லாம் அதே ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவர் சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அவனவனுக்கு என்ன செய்றாரு, பகிர்ந்து கொடுக்கிறார். நம்மளோட குணாதிசயம் மாற அதான் சொல்லுது வசனம், 9 வரங்களிலும் குறைவில்லாதவர்களாக இருங்க. அப்போ நமக்குள்ள அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறாருன்னா நம்மளோட குணாதிசயம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்கிறாரு, அந்த வரங்களையும் வல்லங்குணைகளையும் என்ன செய்கிறாரு, பகிர்ந்து கொடுக்குறாரு. அப்போ நம்ம வாஞ்சிக்கும் போது என்ன செய்வார், பரிசுத்த ஆவியானவர் கட்டாயம் நமக்குள்ள என்ன செய்கிறாரு, அவர் வெளிப்படுகிற தேவனாக இருக்கணும். அந்த 9 வரங்களும் நம்மளோட செயல்படணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம், நம்ம வாஞ்சிக்கிறோம் அப்படின்னா கட்டாயம் அவர் நமக்கு கொடுக்கறதுக்கு ஒரு வல்லமை உள்ள தேவனார். அவர் நல்ல ஈவுகளை கொடுக்குற தகப்பனாக இருக்கிறேன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, வேதத்தில் சொல்லப்படுகிறது. அந்த நல்ல ஈவுகளை கொடுக்குற தகப்பன் நல்லதை நம்ம கேட்கும்போது வரங்களையும் வல்லமையும் அவருக்காக நம்ம ஓடுறதுக்காக நம்ம ஆயத்தமாகும் போது அவர் நம்மளை கொண்டு செய்யும் காரியம் அது செய்யறது பயங்கரமாக இருக்கும். 1 பேதுரு 1:2. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருக கடவது. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. என்னன்னா பரதேசிகளுக்கும் என்ன செய்யுதுதான், அவரால் பரிசுத்த ஆவியின் முத்திரை பதிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கும் என்ன செய்கிறாரா, அந்த கிருபை அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ என்னென்னா எல்லாத்துக்கும் இருக்குது அந்த கிருபையும் அந்த வரங்களும் வல்லமைகளும் இருக்குது. அவர் நம்மளை எதற்காக முன்குறித்து இருக்கிறாரோ அந்த திட்டத்தை என்ன செய்கிறாரு, நம்மளை முன்குறித்து அவர் தெய்வ திட்டத்தை என்ன செய்கிறாரு, நம்மளோடு வெளிப்படுறதுக்கு தான் என்ன செய்கிறாரு, அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம கொடுக்கப்படுகிறது. அன்றைக்கி ஏசப்பா மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து அப்போ அவர் என்ன செய்கிறார், பரதேசிக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது அன்றைக்கி சீசர்கள் கேட்காங்க, இவ்வளோ நாள் எங்களோடு நீர் ஊழியம் செஞ்சாரு, நீர் போயிட்டேன்னா எங்களுக்கு யார் இருப்பா, யார் எங்களை நடத்த முடியும், நாங்கள் உங்களை நம்பி தானே ஊழியத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுதான் அப்போ தான் சொல்கிறார், உனக்கு ஒரு தேற்றரவான அனுப்புவேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன செய்கிறாரு, நம்மளோடு இடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. நம்மளோடு என்ன செய்கிறாரு, நம்மளோட காரியங்கள் என்ன செய்கிறார், வெளிப்படுகிறாரு. அவர் அந்தரங்கத்துக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்படத்த அந்த புதிர்களை என்ன செய்கிறாரு, நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கிறார். எதற்காக நமக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னா, அவர் தேவ திட்டம் என்ன செய்யணும், இந்த பூலோகத்தில் வெளிப்படணும், தேவனுடைய நோக்கம் என்ன செய்யணும், வெளிப்படணும். அப்போ அந்த நோக்கம் வெளிப்படணும்னா பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன செய்யும், உலகத்துக்கு என்ன செய்யும்,
சாட்சி பூமியின் கடையாந்தர வரை நமக்கு சாட்சியை நிப்பாட்டுறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் நம்ம எதற்காக முன்குறித்திருக்கிறாரோ அந்த திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது தான் அவர் நம்மளோடு இடைப்படுகிற தேவனாக இருக்கிறாரு. வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது வசனம் சொல்லுது பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடையாந்தரமும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்றார். என்னன்னா அவருக்காக சாட்சியாக நிற்கிறதுக்கு தான் பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளே வரும்போது சாட்சியாக நிற்கிறதுக்கு தான் என்ன செய்கிறாரு, நமக்கு என்ன செய்கிறாரு, எந்த விஷயத்துலையும் என்ன செய்யணும், அவருக்காக நம்ம வைராக்கியம் பாராட்டணும் அப்படிங்கிறதுக்கு தான் பரிசுத்த ஆவியினோட நோக்கம். அதுதான் தேவனுடைய திட்டமும் அதுதான். அதனால தான் ஆண்டவர் நம்மளோடு இடைப்பட்டுட்டே இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியின் வல்லமையை என்ன செய்யணும், ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக என்ன செய்யணும், மாறணும். அவருக்காக எதையாவது செய்யணும். அவர் தேவ திட்டத்தை என்ன செய்யணும், நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக என்ன செய்யணும். வாசிக்கலாம், யோவான் 7:38-39. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவன் இருக்கிற ஆவிக்குரிய இப்படி சொன்னார்கள். இயேசு இன்று மகிமைப்படாதிருந்தபடினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. கீழே உள்ள வசனம் வாசிங்க. 38 கீழே உள்ள வசனம் 39. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. பாருங்க, இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தால் பரிசுத்த ஆவி அருளப்படவில்லை. என்னன்னா நம்ம வேத வாக்கியம் சொல்லபடியே என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணி உள்ள நதிகள் ஓடும். அந்த அவரோட விசுவாசம் அவர் நமக்கு தருவார், அவரோட ஜீவ தண்ணி இருக்குது அப்படிங்கிற நம்ம விசுவாசம் இருந்தாலே நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவார். அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும்போது தான் அந்த ஜீவ தண்ணி, அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்குள்ளே என்ன செய்யணும், வெளிப்படுகிறத நம்ம என்ன செய்யணும், உணர முடியும். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன செய்வோம், நம்ம பலனடைந்து என்ன செய்யும், அவருக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக என்ன செய்யும், நம்ம மாறுகிறதுக்கு நம்ம என்ன செய்கிறார், நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்ம பருவத்துக்கு நேரம் அவன் நம்ம கண்களை எடுத்து பார்க்கறதுக்கு தான் ஆண்டவர் நம்ம நினைச்சாரு. தகுதி உள்ள பாத்திரமா என்ன செய்றாரு, அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை நமக்கு என்ன செய்றாரு, ஊற்றுகிற. எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அன்றியும் மீட்கப்படுகிற பரிசுத்த ஆவியை, தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ என்னென்ன, நம்ம அந்த பெற்ற ஆவி என்ன செய்யும், நம்ம ஒவ்வொரு நாளும் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியை அனல் மூட்டி எழுப்புங்க. துக்கப்படுத்த ஜெபம் பண்ணாமல் இருந்தாலும் அவரை துக்கப்படுத்துகிற மாதிரி தான், பைபிள் வாசிக்காமல் இருந்தாலும் அது துக்கப்படுத்துகிற மாதிரி தான். துக்கப்படுத்துறது தான் நம்ம ஒவ்வொரு நாளும் அனல் மூட்டணும். அப்படின்னா அந்த வேதத்தை நம்ம வாசிக்கணும், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். அவர் சமூகத்தில் அவரோடு நம்ம இடைப்பட்டே இருக்கும்போது அவர் நம்மளோடு வெளிப்படுகிற தேவனாக இருக்கிறாரு. ஜெபம் பண்ணலாமா? அந்த எழுப்புதல் நேரத்துக்காக பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளே வரும்போது எருசலேமிலும் யூதாவிலும் சாட்சியாக நிற்கிற பிள்ளைகளை நம்ம மாறலாமா? ஏசப்பாமை நன்றியோடு மை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன் ஆண்டவரை. அந்த ஜாஸ்வா டிவி மூலியம் ஆண்டவரே, இந்த வார்த்தை மூலியம் பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெற்றுக்கொள்ளுகிற அந்த பிள்ளைகளை அப்பா மாற்று ஆண்டவரை. பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர், தேற்றமான இருக்கிற சத்தியத்தில் நடத்துகிற தேவனாக இருக்கிற, ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறேன்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்கள் இடைப்படுங்க, நீங்கள் மகிமைப்படுங்கப்பா. இம்மட்டுங்க தைவன சிறைமை துடிக்கிறேன்ப்பா. இனியும் காற்று வழி நடத்துங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை தாழ்த்தி வெளிமையாக்குகிறோம். இம்மட்டுங்க தைவன சிறைமை துடிக்கிறோம்ப்பா. இனியும் காற்று வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவினை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.